விஜய் பிரியங்காவுக்கு கல்யாணம் ஆனதும் போதும் ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்த்துக்களை சொல்லிட்டு போகாம அவங்க 60 வயது ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் அலசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன் அவர் சொல்றாரு இவங்களுக்கு இது 2வது கல்யாணம் கிடையாது 3வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க எத்தனாவது கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன, வாழ்த்துக்களை சொன்னோமா கடந்து போனோமான்னு இல்லாம ஏன் இப்படி அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை மாதிரி செய்திகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஈவன் எங்களோட டைட்டில்ல கூட அதுதான் போட்டிருப்போம். ஜஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் ப்ரோக்கு ஒரு சின்ன ஒரு அடியை போடுவோம் அப்படின்னு சொல்லித்தான். சோ அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை விஜய் பிரியங்கா விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 பேருக்குள்ளே பயங்கர பிரச்சனை லாஸ்ட் இயர் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடந்துருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2 பேருமே அவங்க பேரை சொல்லிட்டு சண்டை பிடிக்கல அப்படின்னாலும் மறைமுகமா எல்லாருக்குமே தெரியும் 2 பேருக்குள்ளே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த நிலை பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை விஜய் பிரியங்காவுடைய திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. வாழ்த்துக்கள் சொல்றதும் சொல்லாததும் அவங்கவுங்க விருப்பம். பட் இருந்தாலும் மணிமேகலுடைய ரீசன்ட் போஸ்ட் அதை தாண்டி அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் போயிட்டு ரசிகர்கள் பிரியங்காக்கு கல்யாணம் ஆயிட்டு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போறாங்களாம். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. பட் மணிமேகலை பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து சேனல்ல இருந்து விலகி வேற ஒரு சேனல்ல போய் அங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த விஜய் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரியங்கா அவங்களுடைய சேனல்ல அவங்க பிஸியா இருக்காங்க. அதை தாண்டி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் பார்ட்னரும் கிடைச்சிருக்காரு. சோ அவங்களுடைய லைஃப்ல சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி மணிமேகலையும் அந்த பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. பட் மணிமேகலை கிட்ட போயிட்டு நீங்க வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மணிமேகலை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கவே இல்லையா. அதுலயும் ஒரு சில கமெண்ட்ஸ் ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை மணிமேகலையே ரிமூவ் பண்ணாங்களா இல்ல கமெண்ட் போட்டவங்களே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஏன் இப்படி அப்படின்றத எங்களுடைய கருத்து. ஏன்னா யாரா டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா தான் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. என்ன ரீசனுக்காக அவங்க டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்றது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சோ அதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலையும் அதாவது மணிமேகலை பிரியங்கா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் நீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம கமெண்ட் பண்றதும் தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் மேல பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா இன்னொரு செய்தியும் வந்துருந்துச்சு. மணிமேகலை பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அதாவது பர்சனலா சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரியும் பொழுது நீங்க பர்சனலா சொல்றதை விட பப்ளிக்கா சொன்னா 2 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சு ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதாவது கமெண்ட் பண்ற ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது எங்களுடைய கருத்து. சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.